இந்நேரத்தில் எந்த ரேஷன் வாங்கிட்டு போகிற தாய்? பிளாக்கில் வாங்கிட்டு போறியா கணேஷ் போயில மாதிரி? இது என்ன வாங்கிட்டு போகுது? நான் ரேஷன் கடையில் வாங்கிட்டு போகுதுன்னு நினச்சேன். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, எல்லாருமே ஒத்துமையா இப்போ இருக்க பார்த்தீங்களா? இங்கே உட்காந்துருக்க எல்லாருமே அண்ணன் தம்பி மாதிரி தானே உட்காந்துருக்கிய. இந்த ஒற்றுமை கிராமத்தில் இருக்கா? கிடையாது. நீ 4 அடுக்கு மாடி கட்டினேன்னா நீ தொலைஞ்ச. உன் வீட்டை டெய்லி இப்படியே பார்த்துட்டு போவேன் எடுத்து விட்டுக்காரன். ஓ, நீ சீலிங்கி வரைக்கும் போடுறியா? இருடா, உன்னை போய் ஆந்திராவில் போய் செய்வனை வச்சுட்டு வரேன். பொம்பளை கூட நல்லா சிரிங்கத்தா, சரிங்க. பொங்கலுக்கு பொங்க பானையில் பொங்க வைக்காத, குக்கரில் வை. எங்கள் அப்பத்தா காலத்துலலாம் மண்பானைக்கு ஃபேமஸ் என்னன்னா மாமா, மானாமதுரை. இந்த மானாமதுரை போய் மண்பானை வாங்கிக்கிட்டு அந்த கரும்பு கட்டை செமந்துக்கிட்டு எங்கள் அப்பத்தா வரும். வந்து காலையில் அரிசி மாவில் கோலம் போட்டு வாசலில் பொங்கச்சோறு வைக்கும். அப்போ பொம்பளையெல்லாம் நல்லா குழவை ஓடும். இப்போ பொம்பளைக்கு குழவை ஓட தெரியல. 10 பொம்பளை பூரா விஐபி மாதிரி நட்டுக்கிட்டு, ஏய் பிரியா நீ குழவை ஓடுறி, நோ 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 நோ, எனக்கு நாக்க சொல்லட்ட முடியாது, நோ. ஏய் பிரித்தி நீ போடுறி, இப்போ பூரா பொம்பளைய பூரா இப்படி குழவை ஓட தெரியல. பொங்கல் அன்னைக்கு காலையில் பார்த்தா புருஷனுக்கு சொல்லிட்டு போயிடுது, எங்க ஒரு 2 மூலி கரும்பு வெட்டித்தானே, அதை திண்டுக்கிட்டே சேரில் உட்காந்து 2 விசில் வந்தோடனே சோத்தை இறக்கிருங்க. எதை? பொங்க சோத்தை. அது கரு புரண்டு விசில். அவன் கரும்பை திண்டுக்கிட்டே அதை கவனிக்கலைன்னா குக்கரை அடிச்சு முகட்டில் போய் பொங்கச்சோறு அங்கே இருக்கு, ஏனியை போட்டு நக்கிட்டு வந்து உட்காந்துக்கிறேன். என்னத்தை சொல்ல? கலாச்சாரங்கள் மாறிக்கொண்டு இருக்கிறது. இந்துக்கள் வணங்கக்கூடிய இந்த தெய்வம் எல்லாம் துடியான தெய்வம். எல்லாம் நினைச்சு பாருங்க. இப்ப சாமியில பூரா நம்மளால ரெவடியா சேர்த்துட்டேன். சடக்குன்னு கேட்கணும்னா, மாமியாவுக்கு மருமகளை பிடிக்கலைன்னா நேராக சிவகங்கை போய் வெட்டுடைய காளியம்மா கோயிலில் ₹1 5 ரூபா சில்லறையை போய் வெட்டுரும்ப வச்சு வெட்டி போட்டு வந்துடுது. ஒரு பக்கம் இங்கிட்டு மாமியா வெட்டுது, அத்தா வெட்டுடைய காளியம்மா எப்படியாவது என் மருமகளை காலி பண்ணிடு அப்படின்னு இதை காசு வெட்டும் போது அங்கிட்டு மருமக விழுந்து வெட்டுறான். என் மாமியா அப்படியா சோழியை முடிச்சிடறேன். ஆத்தா என்ன ரெவடியா? ஒரே விஷயம் சொல்கிறேன், ஏன் செய்வனேன்னு தெரியுமா? ஒருத்தருக்கு செய்யக்கூடிய அந்த வினையாகப்பட்டது ஒன்னே வந்து சேரும். அதனால தான் அது வேறு செய்வன். இந்த பச்சை துண்டு ஓட்ட ஆளுக ரொம்ப அனுபவப்பட்டு போகலையே நீ. சரி, அப்படி செய்வனை வச்சானா டெய்லி 3 செம்பு தண்ணியை குடிச்சு ஓடிடும். ஐயா அந்த ரோட்டில் போங்கய்யா. இந்த எதில் போய் முடியும்னு எனக்கு தெரியலை. அப்பயே மேடை ஓட்டவர் வந்து கேட்டார், மாமா எத்தனை மணிக்கு முடிப்பீங்க? 4 மணியா? 3 மணி. வேமா முடிக்கணும், நான் அதை பிரிக்கணும்ட்டார். நான் சொல்லிட்டேன் 1:45 பிரிச்சுது. நாங்கள் மேடை சாஞ்சிருச்சுன்னு நாங்கள் பேமெண்ட் வாங்கிட்டு கிளம்பிடும்ட்டேன். அல்லோ அல்லோ சாங் பாடுவோமா? கபலிங்க கபலிங்க ஓஸ் பூரா முணுமுணுன்னு எதிராங்கடா. தலைவா தராளி எங்க இருந்த தலைவா? இத்தனை நாள் கக்கூசுக்குள்ள டோக்கன் கொடுத்தாரு போடா. பூரா என் தம்பியே தான்டா. அல்லோ அல்லோ இங்க வாவேன், தாயம் விளையாடுவான். ஆடாடாடா சா, உனக்கு ஒரு பாட்டு பாடுறேன். சீச்சி சீரனுண்ணி சீரனுண்ணி. அண்ணே பிரேக் டான்ஸ்னே. பிரேக் டான்ஸ்ல என்ன ஒரு கட்டிங் அலையறேன்னு நினைக்கிறேன். போப்பே எப்பே உள்ள போ, உள்ள போய் கப்பலிங்க பார்த்துட்டு வா. அதோட வெட்டி ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 1000 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், அதை மேக்கே 5 பேத்த சம்பளைக்கு விலைக்கு வச்சிருந்தேன், 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்து பேரும் வச்சிருந்தேன். இது மட்டும் பத்தாதுன்னு செக்கானூரிலிருந்து உசிலம்பட்டி போற ரோட்டில் இடம் நல்ல ரேட்டுக்கு போகுதுன்னு ஒரு 30 ஏக்கரை வாங்கி போட்டு வச்சிருந்தேன். ஒருவேளை ரியல் எஸ்டேட் கை கொடுக்கலைன்னா நகை விலை கிருன்னு ஏறுதுன்னு ஒரு 150 ரூபாய் நகையை சேர்த்து வச்சிருந்தேன். பார்ச்சுனர் காரு 1 வச்சிருந்தேன், BMW 1 வச்சிருந்தேன். பணம் ஏறிக்கிடுச்சுன்னு நம்மளை சீக்கிரம் போட்டு தள்ளிடுவாங்கன்னு ஒரு 10 பேரை சரக்கு ஊற்றி அடியால சேர்த்து வச்சிருந்தேன். இம்புட்டு சொத்து பத்து இருந்தாலும் வீட்டுக்கு வந்தனே பொண்டாட்டி நம்மளை கேட்காத கேள்வி கேட்குறான்னு மொத்தத்தில் திண்டுக்கல்ல ஒரு பொம்பளைய வச்சிருந்தேன்.
அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 ஜம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன். 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன். நல்ல கூடம் 10 பேரு வச்சிருந்தேன். அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. குடிதான் வேணாமப்பா குடும்பம் கட்டு போகுமப்பா ஆண்டவா. குடிதான் வேண்டாமப்பா குடும்பம் கெட்டு போகுமப்பா. குடிதான் வேணாமப்பா குடும்பம் கட்டும் போகுமப்பா. அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல. யாரும் கேட்கல. விடிஞ்சா பொழுதடைஞ்சா டாஸ்மார்க் கடைய தேடி நடையா நடந்து அதை எண்ணி பார்க்கல. எண்ணி பார்க்கல. அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன். அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன். பொண்டாட்டி குழுச வித்து கூட்டு சேர்ந்து அடிச்சு புட்டேன். பொண்டாட்டி கொலுச வித்து கூட்டு சேர்ந்து அடிச்சு புட்டேன். எல்லாமே முடிஞ்ச பின்னே குடலம் தாண்டா வெந்தது. எல்லாமே முடிஞ்ச பின்னே கண்ட கண்ட பாலாதி சரக்கடிச்சு எந்தெந்த பேமெண்ட் இருக்க அந்தந்த சரக்க வாங்கி அடிச்சு குடலம் தாண்டா வெந்தது. 20 வருஷமா பொண்டாட்டி பிள்ளைய பழகிய நண்பர்கள் சொந்த பந்த இதெல்லாம் பெருசு கிடையாது. இந்த சரக்கு தாண்டா உலகம்னு 20 வருஷமா வெறு வயிற்றுல தண்ணி அடிச்ச என் தமிழனுக்கு பார்வை இப்போ மங்குது. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 ஜம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிரு 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன். நல்ல கூடம் 10 பேரு வச்சிருந்தேன். அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு.